ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆர்கான்ஸா ரிப்பன் வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு 1 இன்ச்சில் நான் அந்த ரிப்பன் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்கேல் வச்சு, ஏதாவது ஒரு ஸ்கேல் வச்சுட்டு, இந்த ஸ்டாண்ட் ஒரு 9 ஸ்டாண்ட் வந்துட்டு நல்லா பிடிச்சி நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபோல்டிங் பக்கம் இருக்கும் இல்லையா, அந்த சைடை விட்டுட்டு ஆப்போசிட் சைடு ஓப்பன் சைடு இருக்குங்களா, அந்த சைடு கட் பண்ணுங்கள். ஃபோல்டிங் சைடு கட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கண்டினியூஸாக இருக்காது, கட் ஆகிடும். ஸோ ஆப்போசிட் சைடு கட் பண்ணிவிட்டு லைட்டர் வச்சு என்னென்னா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சைடு கட் பண்ண ஆப்போசிட் எட்ஜ் இருக்கும்ல, அந்த சைடில் வந்துட்டு இந்த நூல் வச்சு நான் பண்ணுறேன்ல, இந்த மாதிரி வந்துட்டு இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க, ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நார்மலாக தெரியும், நம்ம எல்லா ஃப்ளார்ஸ்லேயும் என்ன பண்ணியிருப்போம், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டை எடுத்து என்ன பண்ணுவோம், எடுத்து ஒரு எண்டிங்லேருந்து இன்னொரு எண்டிங்கில் வந்து நம்ம நாட் போடுவோம். அந்த மாதிரி நாட் போட்டுட்டு இதுலையாவது ரிப்பன் வந்து பிரிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்குவோம். ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ரிப்பன் வந்து ஒரு ஃப்ளார் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அகைன் இன்னொரு ஃப்ளார் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி க்ரீன் கலரில் நம்ம நிறையா ஃப்ளார் செஞ்சுருக்கோம். அதில் வந்துட்டு இது ஒரு ஃப்ளாராக வந்துட்டு அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஏதாவது வைக்கலாம் அப்படின்ட்டாங்கன்னா க்ரீன் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த பிரிஞ்சு வருது இல்லையா நூல், அதுக்காக ஹீட் பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்கேன். பட் வந்துட்டு எனக்கு ஹீட் கரெக்டாக வரல, ஏன்னா ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்ததுனால கரெக்டாக பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து பார்த்து பண்ணுங்கள். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகெயின் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளார் வந்து பிங்க் கலர் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி பண்ணணும். அதாவது இந்த க்ரீன் கலர்லேயும் என்ன செய்யணும் அப்படின்னா அதே மாதிரி பண்ணணும். பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி அதுக்கு மேலே அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளார் வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே இந்த ஃப்ளாரை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கலர் பிளாஸ்டிக் பீடு வச்சுட்டு அப்புறம் ஒரு பால் ஸ்டோன் இது வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது? கோ சீட்.